just wanna say that I feel that our love is real. Maybe we should hurry up and seal the deal. Oh, oh, I just wanna love you right. Oh, oh, love you till the end of time. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வீடியோ டெலிவிஷன். நான் உங்கள் கார்த்திக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து வேணும் பிரியாணி போட்டு நம்மளோட லஞ்சை முடித்தோம். நம்ம அடுத்த விழாக்கு வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து நம்ம கிளம்பி கொடைக்கானல் போக போகிறோம். அதுதான் நம்ம அடுத்த விழாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக பெட்ரோல் பங்க்காக வந்தோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீனஸாக இருங்க. நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கொஞ்சம் ட்ரை பிளேசஸாக இருக்குது. விவசாயம் வந்து அந்தளவுக்கு எதுவும் இல்லை இந்த சீசனில். மழை வந்து இந்த வருஷமே வந்து கம்மி தான் நினைக்கிறேன். தூரத்தில் வந்து மழை தட்டுதுங்களா, அந்த மழையெல்லாம் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் பச்சையாக இருக்குது. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சைடு லேண்ட்ஸ்கேப்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு ட்ரை ஏரியா மாதிரி தான் தெரியுது. இப்போது நிறைய சைடில் பார்த்திங்கனாக்கா பசுமையாக இந்த வயல்வெளிகள் இந்த இதெல்லாம் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியல. எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாக தான் வந்து இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நிறைய தென்னந்தோப்புலாம் இருக்குதுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த பக்கம்லாம் நிறைய தென்னந்தோப்புலாம் இருக்குது. பார்க்க கொஞ்சம் ரொம்ப பசுமையாக சூப்பராக இருக்குது. இன்னும் எனக்கு அந்த ஆப்போசிட் சைடில் வந்து இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய தென்னந்தோப்பு பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக க்ரீனஸாக இருக்குங்க. ஸோ நம்ம போகிற வண்டியில் வந்து நம்ம சின்ன பசங்க நிறைய இருக்காங்களா, அவங்களாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக சாங்ஸ் போட்டு கேட்டுட்டு வராங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இது பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது கேட்குற வாய்ஸ் கேட்குதுன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரூட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் வந்து இது போயிருக்கேங்க. ஆல்ரெடி 2-3 டைம் வந்திருக்கேன். பட் காரில் வந்து சபரிமலை போயிருந்தப்போ வந்து இந்த ரோட்டில் தாங்க வந்தேன். திருச்சியில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து நம்மளோட ஜர்னி வந்து திருச்சிலேருந்து இந்த திண்டுக்கல் வழியாக தான் போனோம். இங்கேருந்து போய்ட்டு நேராக வந்து சபரிமலைக்கு நம்ம போயிருந்தோம். நம்ம போயிட்டே இருக்குங்க. இன்னும் கோடை ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன் வந்துட்டு அப்படியே நம்ம மலை ஏறிடுவோம். நம்ம நல்லா வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்ததெல்லாம் வந்து வண்டியில் போகிறோமா, ஜன்னல் ஓரத்தில் வந்து காற்று வர்றதுனால அடிக்கலாம் செம்மையாக தூக்கம் வருதுங்க. கொஞ்சம் சமாளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன், கொஞ்சம் விளாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் வந்து என் கூட வந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ நாமளும் தான் வந்து மூச்சு தினமோட பார்த்துட்டே இருக்கேன். உங்களை அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும் போகலன்னு சொல்லிட்டு தூக்கம் வந்துகிட்டே இருக்குது, சமாளிக்க முடியல. போயிட்டே இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே வந்து மலைக்கு மேலே வந்து பெருசாக மரம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் வந்து சின்ன வயசில் மலை வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பட் அந்த தூரத்தில் வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மலைக்கு மேலே ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த மலையை ஒட்டி நிறைய வீடுகள்லாம் கட்டிட்டுருங்க. ஒரு சின்ன கிராமம் போல் இருக்குது. இது வந்து திண்டுக்கல்லேருந்து நம்ம தேனி போகிற ரோட்டில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்த மலையிலே வந்து இந்த மலை மட்டும்தாங்க பார்க்கவே பச்சைன்னு இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து மற்ற மலைகள்லாம் வந்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாக ரொம்பவே காஞ்சி போய் இருந்தது. பட் இந்த மலை வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பசுமையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம கொடைக்கானல் செக் பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணி போய்ட்டு இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்க இந்த வாட்டர் பாட்டிலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணி எந்த வாட்டர் பால்ஸும் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பால்ஸ் வந்து மேலே வந்து அலோட் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் யாரும் வந்தீங்க அப்படின்னாக்கா வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. நீங்கள் 2-3 இடத்துல வந்து செக் பண்ணுவாங்களாம். வந்து இன்கேஸ் அதை ஃபைன் பண்ணாங்கன்னாக்கா ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னாக்கா வந்து பார்த்துவாங்க. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. மலை அடிவாரத்தில் வந்து செக் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மலை நம்ம மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல வியூஸ் மட்டும் பாருங்கள் மக்களை எப்படி இருக்குது. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து தென்னந்தோப்பாக ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தாங்க இருக்குது.
ஸோ மலைகள்லாம் வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த சைடு வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லேக் இருக்குங்க. அந்த மலைக்கு நடுவில் சின்னதாக வந்து ஒரு டேம் மாதிரி இருக்காது. சூப்பராக இருக்குது அந்த இடம் பார்க்குறது. நல்லா பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக மலை ஏறி கொஞ்ச நேரம் தாங்க ஆகுது, ஒரு 5 minutes கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து வந்துட்டோம். வந்து பிளேசஸ்லாம் வந்து பார்க்கவே வந்து எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறது இந்த இடம்லாம். ஸோ வந்து நம்ம இன்னும் வந்து என்னென்ன பிளேசஸ் வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணலாங்க. ஏன்னா இது எல்லாமே பேக்கேஜ் போல் வரதுனால வந்து அவங்களே வந்து எல்லாமே வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளேசஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ரூமுக்கு போய்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதா இல்லை போகிற வழியே எதாவது பிளேசஸ் இருந்தால் அதை வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வர வழியிலே வந்து பார்த்திங்கனாக்கா கும்பக்கரை அந்த ஃபால்ஸ் வந்து போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது தான். பட் வந்து ரொம்ப ட்ரை சீசனில் மழையே இல்லைனால வந்து அந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. தண்ணியே வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போகல. இப்போ டேரெக்டாக வந்து நம்ம இப்போ மலை ஏறி நம்ம மலைக்கு மேலே வந்து போயிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம கீழே வரப்போ வந்து பார்த்தோம்ல ஒரு பெரிய லேக் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஏதோ டேம்னு நினைக்கிறேங்க. இப்போ இங்கேருந்து பார்க்குறது நல்லாவே தெரியுது. தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது அந்த இடத்த வாட்டர் லெவலு. உங்களுக்கு வீசில் தெரிஞ்சதில்லை, எனக்கு நல்லா தெரியுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் தண்ணி வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணி இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற பைக்கில் நம்ம இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது. ஏன்னா அந்த பைக் வந்து ரொம்ப ஓல்டு பைக் ஆகிடுச்சு. யூனிகான் பைக் வாங்கணும் 2012 அப்போ வாங்கினது. கிட்டத்தட்ட வந்து 15 days ஆக போகுது அந்த பைக் வாங்கி. ஸோ அந்த பைக் எடுத்து இவ்வளோ தூரம் வரும்போது ஸோ அதனால் வந்து சென்னையில் வந்து லோக்கலில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து பைக் வாங்கின பிளான் இருக்குது. நம்ம அது வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் நிறைய ட்ராவல் பிளாக் வந்து நம்ம பைக் மூலியமாக வந்து நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ இந்த டேமோட ஃபுல் வியூவும் தெரியுதுங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். வந்துட்டுங்க மலைக்கு மேலே. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா போட்டு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. இந்த இடம் நல்லா இருக்கு பாருங்கள். ஏதோ பெரிய தோட்டம் மாதிரி நடுவில் பெரிய மரம் இருக்குது. ஆக்சுவலாக மலை ஏறும்போது வந்து நம்ம பார்த்துங்க இந்த வியூவாக பண்ணுறப்போ செம்ம தூக்கம் தாங்க முடியல. நல்லா கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டு பார்த்தா திடீர்னு ரொம்ப தூரம் மலைக்கு மேலே வந்து நினைக்கிறேன். போகிற வழியில் வந்து ஒரு சின்ன பிரேக்காக வந்து நம்ம நிறுத்திருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரை பாருங்கள் அது சூப்பராக இருக்கும். ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குங்க. பலாப்பழம் வந்து அங்கே கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த இதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. வால் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது குதிரைக்கு. ஸோ இந்த இடத்துல பக்கத்தில் ஃப்ரூட் ஷாப் இருக்குங்க. போய்ட்டு ஏதாச்சும் வந்து பழங்கள் வாங்கி கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கை வந்து சாப்பிட்டுருக்கோம். டீ கடை இருந்தால் வந்து சாப்பிடணும்னு வச்சோம். பட் டீ எந்த இடத்துலையும் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் டீ எதனா சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். டீ இருக்கா? டீ இருக்கா? ஓகே. ஸோ டீ ஷாப் இருக்குங்க இந்த இடத்துல. டீ குடிச்சு ஒரு சின்னதாக பிரேக் எடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் ஸ்டாப் இருக்குது. என்னென்ன பழங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? நிறைய பைனாப்பிள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அவகோடோ ஃப்ரூட்ஸு. ஆமாம் போடுங்க சார் எங்கள் ஸ்டாலையும் போட்டுருவோம். அவகோடோ வந்து ஹோல்சேல் தான் 200 200 தான் நம்ம ஷாப்பில். அப்படிங்களா? ஹோல்சேலாக இது என்ன படம்? இது சார் இது ஃபேஷன் ஃபுட் சார். ஃபேஷன் ஃபுட் எல்லாமே நம்ம ஹோல்சேல் தான் சார். லோயஸ்ட் ப்ரைஸில் பண்ணுறோம் சார். நம்ம ஷாப்பே வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். பேசிக்லி அவகோடோ வந்து மெயினாக நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அதனால பேசிக்காக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். லோயஸ்ட் ப்ரைஸில் பண்ணுறோம். யூ ஒன் டேஸ்ட் சார். அதான்
பேஷன் ஃப்ரூட் உள்ளங்க அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கும். அப்படிங்களா? அப்படியே வாயில போட வேண்டியதா, அப்படியே போட வேண்டியதான். அப்படியே போட்டு சீட்ஸோட அப்படியே மெல்ல வேண்டியதாங்க. ஓகே. இது குத்தி பாருங்க. நல்லா இருக்கும். இது ஹீல் கார்லிக் இங்க மட்டும் தான் நம்ம மலையில விளையிற 6 மாசம் கேரண்டியா வீட்ல வச்சுக்கலாம். ட்ரைனஸ் ஆகாது, வேஸ்ட் ஆகாது, அழுகாது. சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒண்ணு கட்ட பேஷன் ஃப்ரூட்ஸ் வாங்கிருங்க. டேஸ்ட் எப்படி தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பழத்தை சாப்பிட போறோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? தித்திப்பாகவும் இருக்கு, கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கு, விதை அதிகமாக இருக்கு அந்த பழத்தில். பேஷன் ஃப்ரூட்ஸ் தான். அப்படியே சாப்பிடலாம். உள்ள இருக்க விதையை தான் சாப்பிடணுமா? அப்படியே கண்டிப்பா கம்மியா வரும். போகும்போது கம்மியா தருவோம். வரும்போது நீங்க ஃபுல்லா நல்லா இருக்கு. போவீங்க. சாப்பிடுங்க. ஏமன் அதுதானே சாப்பிட்றா? Taste பேஷன் ஃப்ரூட் சாப்பிடுங்க. அது வந்து ஒரு மாதிரி புளிப்பாகவும் இருக்குது, ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. உள்ள விதை வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்குது. அடுத்து மேங்கோ ஒன்று வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப புளிப்புங்க. மோர் இருந்தால் நல்லாயிருக்கும். மோர் குடிச்சிட்டே மேங்கோ கடி சாப்பிட்னாக்கா சூப்பராக இருக்கும். எல்லாமே ஆர்கானிக் சார், ஸ்பெஷல் ஆர்கானிக். ஹில் ஹனி அவைலபிள் சார். ஒரிஜினல் ஹனி இருக்கு. ஒரிஜினல் ஹனி இது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஒரிஜினல் ஹனியில் ஈ ஒட்டாது, எறும்பு அரிக்காது. அது மட்டும் தான் ஒரிஜினல் ஹனி. கெட்டி ஆகாது சீக்கிரம். ஓகே. அதாவது சக்கரை பாகு மட்டும் தான் கெட்டியாகும். மக்கள்ல ஏமாற வேண்டாம், தயவு செஞ்சு வாங்கிட்டு போறது நல்லதா வாங்கிட்டு போகணும் சார். ஓகே ஓகே. சொல்லுங்க சார். எடுக்கிறது பைனாப்பிள் ப்ளஸ் லெமன் டீ. பைனாப்பிள் வித் லெமன் டீயா? பைனாப்பிள் சாப்பிட்டு டீ குடிச்சா நல்லா இருக்குமா? டிப் பண்ணி சாப்பிடுங்க. ஐயோ, ரஸ்க் மாதிரி தொட்டு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணலாமா? பைனாப்பிள் வித் லெமன் டீ. யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ லெமன் டீ வாங்கிருங்க, குடிச்சு பார்த்துக்கலாங்களா? இந்த கிளைமேட்டுக்கு வந்து கிளைமேட்டே இல்லை ஆக்சுவலாக, வெயில் தான் இருக்குது. சரி ஒரு டீ குடிமை அப்படின்றதுக்காக வந்து பயப்படும். ரொம்ப தூக்கமாக இருந்ததுங்க. நம்ம வண்டியில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் தான் வந்து நம்ம முடிச்சுட்டு இருந்தோம். வண்டி மேலே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக தூக்கம் வந்து தூங்கிட்டாருமா. ஸோ தூக்கம் கலையிறதுக்காக தான் வந்து இந்த பிரேக்கு. டீ குடிச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம இதை ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்க என்னோட கான்டாக்ட் நம்பரு. ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து போயிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீல்கிரிஸ்லாம் இருக்குல்ல, தைல மரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. செம்ம ஹைட்டுங்க இந்த நீல்கிரிஸ்லாம். சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் வந்து தைல மரம் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த கத்தாய செடிங்கள்லாம் மாதிரி வந்து நிறைய வளர்ந்துருக்குங்க. இங்கே போகிற வழியே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பலாப்பாயெல்லாம் வந்து நிறைய சேல் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய இப்போ இந்த பலாப்பாய் சீசன் நினைக்கிறேன். அந்த நிறைய இடத்துல வந்து பழக்கடைகளை வந்து பலாப்பாயம் வந்து பார்க்க முடியும். அப்போட ஒரு வழியாக இந்த வண்டியில் நம்ம இந்த ஜன்னல் ஓரம் சீட்டு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியது. ஒரு வழியாக அந்த ஜன்னல் ஓரம் சீட்டுக்கு வந்தாச்சுங்க. இனிமேல் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுக்கலாம். நடு ரோட்டில் பாருங்கள் குரங்கு. இப்போ வந்து இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருமாள் மலையை தாண்டி கிராஸ் பண்ணியே வந்துட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வந்து மேலே கொடைக்கானல் வந்து ஹில்ஸ் வந்து ரீச் ஆகிடுவோம். நம்ம அங்கே போயிட்டு நம்ம ரூமை வந்து செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி என்ன பிளேசஸ் போயிட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேட் வெயில் அதிகமாக நமக்கு தெரிஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து காற்று சில்னஸாக ரொம்ப இருக்குது. வெயில் வந்து அந்தளவுக்கு அதிகமாக தெரியல, பட் பார்க்க தான் வெயில் அதிகமாக இருக்குது. பட் சில்னஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க.
இன்னும் போக போக வந்து கிளைமேட் வந்து மாறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து குரங்குகள் அதிகமாக இருக்குங்க. நிறைய வந்து வண்டி ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து ஓட்டணும். ஏன்னா நடுவில் சைடில் உட்காந்துருக்குங்க, திடீர்னு ரோட்டுக்கு நடுவில் வந்துடுதுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம வண்டியை ஓட்ட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துல இந்த வியூஸ் நல்லா இருக்கு பாருங்கள். மலைக்கு மேலே ஃபுல்லாக வந்து இந்த நீல்கிரிஸ் மரம்லாம் வந்து செம்ம ஹைட்டாக இருக்குங்க. மலை உச்சியில் இருக்காங்க, பார்க்க சூப்பராக இருக்குது. டோல்கேட் செக்கிங் வந்துச்சு இந்த இடத்துல வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து வண்டியெலாம் உள்ள விடுவாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம 2-3 இடம் வந்து செக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணிட்டு முழுசாக வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டர் பாட்டில் வந்து செக் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாம் மேலே அங்கே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா கார் செம்மையாக இருக்குல்ல, லுக்கு ஹைஜாண்டிக்காக. இன்னும் பிளாக் கலர் லுக்கு வந்து வண்டி செம்மையாக இருக்கும். இது வந்து ஒயிட் கலர். இந்த மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து கார் வண்டி செம்மையாகவே இருக்குங்க. சில்வர் ஃபால்ஸுங்க. தண்ணி பாருங்க கொஞ்சமாக வந்து வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துச்சுனாங்க. பார்த்து சூப்பராக இருந்திருக்கும். தண்ணி ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. ஸோ மழை சீசன் வந்து எதுவுமே இல்லை. அதனால் வந்து தண்ணி வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா எவ்வளோ தூரம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கடை ஷாப்ஸ் நிறைய இருக்குது. நிறைய வேறு ஸ்நாக்ஸ் கடைங்க நிறைய இந்த நீலகிரிஸ்லாம் பாருங்கள். இந்த கலரும் அந்த இதுக்கும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஹாட்ஸ்டார் லைஃப் மியூசியம் ஒன்று இருக்குது. அதானே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கொடைக்கானல் பீச்சே இருக்குங்க. பிளேசஸ் தெரியுதா? சிட்டி பார்க்குறது எப்படி இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ஊருக்கு வரோங்க. சிட்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து போ மக்களே கொடைக்கானல். காற்று நம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம சூப்பராக இருக்குது. இந்த சர்ச் பார்க்குறது நல்லா இருக்குங்க. சின்னதாக ரோட்டு ஓரத்துலேயே வந்து சூப்பரான ஒரு சர்ச். புக் பண்ண ரூம் வந்து எவ்வளோ தூரம் போகணும்னு சொன்னாங்க. நம்ம வந்து கொடைக்கானலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வீடுகள்லாம் இருக்குது. அங்கங்கே ஒரு வீடு அந்த மாதிரி வந்து கட்டி வச்சுருக்காங்க.
ஸோ ஃபைனலி நம்ம வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம ஸ்டே பண்ண போகிற பிளேஸ் வந்து இது தான் காமிக்கிறேன். எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்களா? ஸோ வண்டி வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கீழே டவுனில் பிளேசஸ் கிடையாது வண்டி பார்க் பண்ணி நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு. டூ வீலர்னாக்கா கீழே வரைக்கும் போவாங்க. பட்டு இப்போ பெரிய வண்டி வந்து இங்கே திருப்பி இது பண்ண முடியாது. ஸோ வண்டி எங்கேயும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்பவே ரிமோட்டான பிளேஸுங்க. பக்கத்தில் வந்து ஷாப்பு அது எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஃபுட்டுக்கெலாம் வந்து என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி இவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் மதியம் லஞ்சுக்கெலாம் வந்து நம்ம வெளியே தான் பார்த்துக்கணும். இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கத்து இது ரிசார்ட்டாக என்ன தெரியல, அங்கே சைடில் இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நம்ம தங்க போகிறது அங்கே இல்லை, இங்கே. என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், நைட்டில் வந்து ஸ்டே பண்ணி உட்காந்துருக்குது. ஃபயர் இது போடுறது போட்டு வச்சுருக்காங்க. ஃபுட்டெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நைட் அந்தளவுக்கு குளிர் இருக்குமான்னு தெரியல. பட் இன்கேஸ் வந்து இருந்துச்சுனாக்கா வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க பிளேசஸ் நம்ம தங்க போகிற இடம். ஸோ நம்ம 3 ஃபேமிலி வந்திருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரூம்ஸ் வந்து மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போய்ட்டு பார்க்கலாமா ரூம்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரூம்ஸ்லாம் வந்து மாடியில் இருக்குங்க. மாடிக்கு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குங்க. கம்பிலாம் தொட்டு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சின்னஸாக இருக்குது. நம்ம சென்னையில் வந்து அந்த வெயிலில் சம்மரில் வந்து காஞ்சி போய் தீஞ்சு வந்ததுக்கு இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு மாடி மேலே போனோங்க, போயிட்டே இருக்கோம். வந்தாச்சுங்க ரூம் இருக்கிற இடத்துக்கு. இதோ ப்ரோ. ஸோ வந்தாச்சுங்க ரூம் ஆண்ட. 3 ரூம் இருக்குது இந்த இடத்துல. 1 2 3. ஆக்சுவலாக நாங்கள் வந்ததே வந்து மொத்தமே 3 ஃபேமிலி தான் வந்தோம். 3 ஃபேமிலிக்கும் ஒரு ரூம் ஒரே ஃப்ளோர்லேயே வந்து இருக்குது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரூம்ஸ் நல்லா இருக்குங்க. இந்த வெளியே வந்து ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சின்னதாக டைனிங் டேபிள் இருக்குது, ஹால்லாம் இருக்குது. அப்படியே வந்து ரூம்குள்ளே போகும்போது இங்கே ஹால்லேயே வந்து டிவிலாம் வச்சுருக்காங்க. ஆமாம் இது வரைக்கும். ஸோ ரூமில் என்ட்ரன்ஸ் ஆனவங்க நமக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து நமக்கு கீழே வியூஸ் தெரியுங்களா, வந்த வழி என்ட்ரன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிரர் வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. நல்லா அது இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள தலையணி பொருள்லாம் வந்து அடிஷ்னல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் வந்து ஒரு வியூ பாயிண்ட்ஸ் வர பாப்பா. இதுவும் அதே தாங்க, நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கேட் இருக்குல்ல அதுதான். ஸோ மெயினான வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ. செம்மையாக ஐயோ சன்லைட் அந்த ஆப்போசிட் தெரியுது, மூஞ்சி கருப்பாக தெரியுது. இந்த பக்கம் திருப்பிடும். அவ்வளோதாங்க. 3 ரூமையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு 3 ரூமையும் போய்ட்டு வந்து காமிக்கிறேன் பேக்குன்னு. ஸோ இது வந்து இன்னொரு ரூம், ரெஸ்ட் ரூம். அது யூஷுவல் இங்கே வந்து ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து வியூ பாயிண்ட்ஸ் பெட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக நம்ம பக்கத்து ரூமில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த இதுக்கு வந்து சௌகரியம் இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் டோர்லேயே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு போய்ட்டு பார்த்துக்கலாங்களா எப்படி இருக்குன்னு. அதுவும் இதே மாதிரி தான் இருக்குங்க. ஒரு பெரிய ஹால், அதுக்கப்புறம் வந்து ரூம். அது இந்த ரூமில் 2 பக்கமும் கிளாஸ் இருக்குங்க.
ஸோ நான் மற்ற 2 ரூமில் பார்த்தலாம் அதே மாதிரி வந்து இந்த சைடு வந்து கிளாஸ் டோர் வந்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக இந்த பக்கம் வந்து இந்த சைடு கிளாஸ் டோர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கிளாஸ் டோர் இருக்கு. அங்கேயும் இருக்கா? மிரர் இல்லை, இதுவும் கிளாஸ் டோர் தான். இந்த ரூம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ மற்ற 2 ரூமை விட இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 தெரியுதுங்களா, அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து கிளாஸ் டோர் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு 360 டிகிரி வியூவா. உய் இந்த ரூம் சூப்பர் ரூம். சரிங்க, நம்ம வந்துச்சு. அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமா, 3 பேட்டரியுமே வந்து காலி ஆகிடுச்சுங்க, ஃபுல்லாக டெட் அவுட் ஆகிடுச்சு. நம்ம போய்ட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேட்டரிலாம் வந்து கொஞ்சம் ஃபுல்லானதுக்கு அப்புறமா வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி என்ன பிளேஸ் பார்க்கலாம் சொல்லி டிசைட் பண்ணிட்டு நம்ம வந்து போவோங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் வந்து என்னென்ன பிளேஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஓகே, பாய்.